அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ரங்கி குட்டா மெத்தட்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, சால்வ் dy by dx given y of 0 equals to 1. அப்ப இனிஷியல் கண்டிஷன் கொடுத்திருக்கோம். x நாட்டுக்கான வேல்யூ 0, y நாட்டுக்கான வேல்யூ 1. to find y of 0.1, so y of 0.1 கண்டுபிடிக்கணும். which means x1 க்கான வேல்யூ 0.1, corresponding y1 க்கான வேல்யூ unknown. இப்போ x0 க்கு 0, x1 க்கு 0.1. அப்ப h இங்க கொடுக்கல. h ஓட வேல்யூ என்னது? x1 minus x0. இங்க 0.1 இருக்கு, இங்க 0 இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா h க்கான வேல்யூ 0.1. அப்போ ஒரு டைம் ப்ரொசீட் பண்ணா மட்டும் போதும் இல்லைங்களா? ஸோ முதல்ல நம்ம ஃபார்முலா தெரியணும். ஆர்கே மெத்தடோட ஃபார்முலா. So yn plus 1 of xn plus h. இது ஜெனரல் ஃபார்முலா இல்லைங்களா? yn plus del yn சொல்லுவோம். இங்க del yn க்கான வேல்யூ என்ன சார்? 1 by 6 k1 plus twice k2 plus k3 plus k4 இல்லைங்களா? del yn க்கான வேல்யூ. Then k1 க்கான வேல்யூ h into f of xn, yn. k2 க்கான வேல்யூ h into f of xn plus h by 2, yn plus k1 divided by 2. Then k3 க்கான ஃபார்முலா h into f of xn plus h by 2, yn plus k2 by 2. Then k4 க்கான ஃபார்முலா h into f of xn plus h, yn plus k3. n க்கான வேல்யூஸ் 0, 1, 2 அப்படி போயிட்டே இருக்கு இல்லைங்களா? தென் இப்போ நம்ம h 0.1, அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? y of 0.1 கண்டுபிடிக்கணும். அப்ப n-க்கு 0 போட்டா போதும். இந்த ஃபார்முலால n-க்கு மட்டும் 0 போட்டா போதும். So put n equals to 0, we get. n-க்கு 0 போட்டு என்ன ஆகணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ k1 கண்டுபிடிக்கணும். So k1 க்கான வேல்யூ h into f of x0, y0. h ஓட வேல்யூ 0.1 into f of x0 வேல்யூ சமலே கொடுத்திருக்கோம் 0, y0 வேல்யூ 1. செக் பண்ணி பாத்துங்க. x0, y0 க்கான வேல்யூ 1, 0 and 1 இல்லைங்களா? ஸோ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்கோம்? இங்க f of x, y. ஃபங்க்ஷன் இங்க எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம்? 1 by x plus y. அப்ப என்ன ஆகும்? 0.1 into 1 by x 0, y-க்கு 1. அப்ப என்ன சார் கிடைக்கும்? பார்த்தோன்னு சொல்லிடலாம் 0.1. அப்ப k1 க்கான வேல்யூ 0.1. ஏன்னா பிராக்கெட்டுக்குள்ள 1 தான் கிடைக்கும். ஸோ ஃபைனலா 0.1 தான் இருக்கும். தென் k2 க்கு வாங்க. ஸோ k2 க்கானது h into f of x0 plus h by 2, y0 plus k1 divided by 2. அப்ப 0.1 into f of x0 0, h 0.1 divided by 2, y0 1, k1 0.1 divided by 2. அப்ப என்ன ஆகுன்னு பாருங்க. 0.1 into f of first value 0.1 by 2 னா 0.05. then 0.1 by 2 னா 0.05 கூட 1 போட்டீங்கன்னா 1.05. அப்போ 0.1 ஃபங்க்ஷன். நம்ம ஃபங்க்ஷன் தான் x plus y. இப்போ 1 divided by 0.05 plus 1.05. கேல்குலேட் எடுத்துக்கங்க, செக் பண்ணி சொல்லுங்க என்ன வருதுன்னு பாருங்க. அதாவது 0.05 plus 1.05 ஆட் பண்ணீங்கன்னா 1.1. அதை 1ஆல டிவைட் பண்ணும். வரக்கூடிய ஆன்சரை 0.1ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.0909 கிடைக்குது. ஓகேங்களா? இது k2 க்கான வேல்யூ. k2 க்கான வேல்யூ.
தென் K3க்கு வாங்க. ஸோ K3 H into F of X naught plus H by 2 Y naught plus K 2 by 2. அப்ப என்ன ஆகுது பாருங்க 0.1 into function of 0 plus 0.1 by 2 Y naught 1 plus K2 0.0909 divided by 2. அப்ப என்ன ஆகுது பாருங்க 0.1 into F of 0.05 comma second value 1 plus 0.0909 divided by 2 போட்டீங்கன்னா 1.0455 கிடைக்குது 0455. ஸோ ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா 0.1 into 1 by x plus y 0.05 plus 1.0455. இப்போ கால்குலேட் செக் பண்ணுங்க 0.05 plus 1.0455 வரக்கூடிய ஆன்சரை 1ஆல டிவைட் பண்ணிடுங்க. ஃபைனலா 0.1 மல்டிப்ளை பண்ணா 0.0913 கிடைக்குது 0.0913. இது K3க்கான வேல்யூ. ஸோ ஃபைனலா K4 ஃபைன் இல்லைங்களா? இப்போ K4க்கான வேல்யூ என்னது? H into F of X naught plus H Y naught plus K3. அப்ப என்ன ஆகுது பாருங்க 0.1 into function of X naught 0 H 0.1 Y naught 1 K3 0.0913. அப்ப என்ன ஆகும் 0.1 into function of 0.1, 1.0913. ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா 0.1 into 1 divided by x plus y. So 0.1 plus 1.0913. அப்ப என்ன ஆகும் பாருங்க 0.1 plus 1.0913 வரக்கூடிய ஆன்சரை 1ஆல டிவைட் பண்ணுங்க. தென் ஃபைனலா 0.1 மல்டிப்ளை பண்ணா 0.0839 கிடைக்குது 0.0839. இது K4க்கான வேல்யூ. K4க்கான வேல்யூ. தென் அடுத்து என்ன சார் ஃபைண்ட் பண்ணோம்? டெல் y n ஃபைண்ட் பண்ணோம். y naught. So 1/6 times K1 plus twice K2 plus K3 plus K4. அப்ப என்ன ஆகுது பாருங்க 1/6 times K1. முன்னாடி பாருங்க K1க்கு என்ன வேல்யூ பாருங்க 0.1. அடுத்து 0.0909. K1க்கான வேல்யூ 0.1 plus 2 K2க்கான வேல்யூ 0.0909. K3க்கான வேல்யூ K3க்கு என்ன சார் வந்துச்சு வேல்யூ 0.0913. 0.0913. K4க்கு 0.0839. So ஃபைனலா இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க 0.1 plus 2 times open bracket 0.0909 plus 0.0913 close bracket plus 0.0839 போட்டீங்கன்னா 0.5483. அதை 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 0.0914 கிடைக்குது. அப்போ y1ஓட வேல்யூ என்ன சார்? y naught plus del y naught. y naught ஓட வேல்யூ 1 plus 0.0914. அப்போ ஃபைனலா நமக்கு என்ன ஆன்சர் வருது? y1 of 0.1க்கான வேல்யூ 1.0914. ஸோ இதை நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.